எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்து எல்லாம் வல்லாந்தனை ஏற்று அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. எங்கள் அண்ணா சண்முகராஜன் அவர்களுக்கும் அவர்களின் சித்தர்களின் பாதங்களின் தொட்டு வணங்கி இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். ஐயா, இப்போ நம்ம பார்க்குறது இங்கே இந்த பதிவில் உலார்ந்த லிங்கம் சித்த வைத்தியர்களுக்கு ரசவாதனுக்கு தெரியும். உலார்ந்த லிங்கத்தை கட்டி சுண்ணமாக்குறது. இது வந்துங்க அகத்தியர் 12000 தொகுப்பில் இருந்த முறை தாங்க. அதில் சொல்லப்பட்டுள்ள முறை தான். என்னென்னா அதில் சிறிய மறைப்பு இருக்கும். அது மறைப்பு இல்லாமல் இப்போ என்ன ஏதுங்கிறது இப்போ நம்ம சொல்லிடலாங்க. அதில் உள்ள மறைப்பு எடுத்துகிட்டு இப்போ நம்ம எப்படி செஞ்சோமோ அப்படி நம்ம சொல்லிடலாம். லிங்க கட்டு சுண்ணம். இந்த லிங்க கட்டு சுண்ணத்தில் லிங்கத்தை வந்து கட்டி வெள்ளை வெள்ளைன்னு சுண்ணமாக்குறதுங்க. இந்த சுண்ணமாக்குறதுனால என்ன நம்மளுக்கு பயன்னா, சப்த தாதுக்களையும் பலப்படுத்தும். ஒன்று, நரம்புகளுக்கு வலுவூட்டிங்க. குருமருந்து போல் இது செயல்படும். அப்படி வந்து இது வந்து ஒரு குருமருந்து போல் சித்த வைத்தியர்கள் பயன்படுத்திக்கலாம். செஞ்சு பயன்படுத்திக்கிங்க. அதுக்கோசரம் தான் இந்த பதிவு நம்ம சொல்கிறோம். இப்போ செய்முறை என்னன்னு பார்த்துடலாங்க. இப்போ உலார்ந்த லிங்கம் உங்களுக்கு தெரியும். இதை வந்து எப்பயும் போல் குப்பைமேனி சார்லேயோ பசும்பால்லையோ சுருக்கு கொடுத்து சுத்தி பண்ணிக்கிங்க. சுத்தி பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம போன பதிவுலேயே சொல்லியிருப்போம், அபரேக ஜெயநீர். இது எல்லாத்துக்கும் ஏற்கனவே காமிச்சது தான். இந்த அபரேக ஜெயநீர் வந்துங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். காட்டாமலுக்கு பாலில் அபரேக நவநீர் கலந்து வச்சு 6 மாதம் காடி வச்சு எல்லாம் அபரேகமெல்லாம் கரைஞ்சி ஜெயநீராக மாறிடும். இந்த ஜெயநீரில் 1 மணி நேரம் லிங்கத்துக்கு சுப்பு கொடுத்தா லிங்கம் உருகி வெண்மையாக ஒரு வெண்மையும் சிகப்பும் கலந்த நிலத்தில் உருகி கட்டும். இந்த கட்டுக்கு அப்புறம் தாங்க நம்ம கட்டு சுண்ணத்துக்கே போகணும். அப்போ லிங்கத்தை வந்து முதல்ல சுத்தி பண்ணிவிட்டு அபரேக ஜெயநீரில் அரைச்சி அபரேக ஜெயநீரில் சுருக்கு கொடுத்து லிங்கத்தை பக்குவப்படுத்திடணும். பக்குவப்படுத்தினதுக்கு அப்புறங்க இந்த ரசம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அபரேக நவநீதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி 7 முறை பதங்கம் ஏற்றினது ஏற்கனவே நம்ம இதை காமிச்சிருக்கோம். அபரேக ரசம், அதாவது நெருப்புக்கு ஓடாத கட்டுப்பட்ட ரசம். 7 முறை நீங்கள் பதங்கம் ஏற்றும் போது நெருப்பு நின்று போயிடுங்க, ஓடாது. இந்த மாதிரி ரசத்தை பக்குவப்படுத்தி எடுத்துட்டு இது வந்து வாழைக்கிழங்கு நீரில் 7 முறை பூப்படம் போட்டு எடுத்தால் கந்தகம் இந்த மாதிரி ஆகிடும். இது கட்டுப்பட்ட கந்தகம் வெண்மையான நிலத்தில் வந்துடும். இந்த கந்தகத்தையும் இந்த அபரேக ரசத்தையும் ஒன்றாக அரைத்து இந்த அபரேக ஜெயநீரில் அரைத்து இதுக்கு லிங்க கட்டிக்கு கவசம் பண்ணணும். அதாவது 1 மணி நேரம் சுருக்கு கொடுத்த லிங்க கட்டிக்கு கவசம் பண்ணணும். கவசம் பண்ணி 20 எருவில் புடம் போட்டிங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரசமும் கந்தகமும் இணைந்து லிங்கத்தை வெள்ளை வெள்ளைன்னு பண்ணிடும். லிங்கம் உருகி கட்டி நிற்கும். அந்த லிங்க கட்டியை வந்து திருப்பி இதே ஜெயநீர் ஊற்றி அரைச்சி 20 எருவில் புடம் போட்டு எடுத்திங்கன்னா லிங்கம் இந்த மாதிரி சுண்ணமாயிடும். இதான் லிங்க கட்டு சுண்ணம். அகத்தியர் 12000 தொகுப்பில் இந்த பதிவு இருக்குது. இதை பார்த்து சித்த வைத்தியர்களும் ரசவாத நண்பர்களும் பயன்பெற்றிருக்குங்க. நன்றி, வணக்கம்.